எந்தெந்த ஜாதகம்லாம் வந்து அரசியலுக்கு வர தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு. ஓகேங்களா? கடகம் வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தாய்மை உள்ளம் படைத்த ஒரு கிரகம். அதில சந்திரன்கிறது தான் முக்கியமான கிரகம். அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு முன்னிலை வகிப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கடி உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா, அது வந்து சர வீடு, சர ராசி சரிங்களா? அதில பர்ட்டிகுலரா அது வந்து நீர் ராசி. ஏன்னா, நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற மாரி கடகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வீடு ஆதிபத்தியம் தான். சந்திரன் மட்டும் தான். ஸோ சந்திரனுக்கு அடுத்து 2வது வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சூரியனோட வீடு. ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம், ஆட்சி, மத்தவங்கள வந்துட்டு ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மை, ஒரு பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா கொண்டு போற விஷயங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற மாரி, அந்த ஆணையிடுற தகுதி அப்படிங்கிறது வந்துட்டு, அந்த சூரியன் வந்து வலுத்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.